हरि ओम तमे ममत्वा परवासुदेवं रंगेशयं राजवदर्गणीयं प्राबोधगीं योगरसोक्तिमालां भक्तांगिरेणु भगवन्तमीडे मण्डंगुडियन्बर मामरयोर मन्येसेर தொண்டர் அடிப்படி தொன்னகரம் பண்டு தினர்த்தவையில் தன்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தம் பெறான் உதைத்தவோர் இரவியர் மணிநடும் தேரோடும் இவரோ இறைவர் 11 விடையரும் இவரோ மருவிய மயிலின் அருமுக நிவனோ மறுதரும் வசுக்களும் வந்து வந்தேண்டி புறவையோடாடலும் பாடலும் தேரும் குமர் தண்டம் புகுந்தேண்டிய வெள்ளம் அறுவரை அனேனின் கோவில் மண் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாசுரத்தால் தொண்டரடிப்பொடியாழ்வார் விலட்சணமாய் பெரிதான தேரோடு 12 ஆதித்யர்களும் ஜகத்துக்கு நிர்வாகர்களான ஏகாதச ருத்ரர்களும் பொருந்திய மயில்வாகனுடைய சுப்பிரமணியனும் மருதகணங்களும் அஷ்டவசுக்களும் ஒருவருக்கொருவர் முந்திக்கொண்டு வந்து நெருங்கி நிற்க பாட்டும் கூத்துமாய் தேவசேனா சமூகங்கள் வந்து புகுந்த பின் நெருங்கி நின்ற கூட்டமானது மலையைப் போல் காட்சியளித்தது. ஆகவே இவர்களை நோக்க அரங்கத்தம்மா நீ பள்ளி எழுந்தருளாயே என்று சாதிக்கிறார். மருவிய மயிலினன் அருமுகன், மயிலை வாகனமாவள ஆறுமுகனும் வந்தாயிற்று. புறவையோடு ஆடலும் பாடலும் தேரும் குமர்தண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம் என அவர்கள் சேவிப்பதை நினைத்து சந்தோஷமாக ஆடலும் பாடலுமாய் இருக்கிறார்கள். அரங்கத்தம்மா இவர்களுக்கு எல்லாம் சேவை சாதிக்க எழுந்தருள்வீராக என்று சாதிக்கிறார். நீலா துங்கஸ்தனகிரி தடே சுத்தமத்வோத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் சம்ஸ்ருசிர சித்தவந்தியா பயந்தி சோச்சிஷ்டாயாம் சிருஜனிகளிதம் யாபலாத் கிருத்திய புங்க்தே கோதா தஸ்மே நமேதமேதம் புயே வாஸ்து புயகா அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாய் பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்வொடியே தொல்பாவை பாடியிருந்த வல்ல பல்வளையாய் நாடு நீ வேங்கடவர்க்கு என்னவது என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புள்ளும் சிலம்பின கான் புள்ளர என் கோவிலில் புள்ளும் சிலம்பின கான் புள்ளர என் கோவிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெள்ளை வெள்ளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நல்ஜுண்டு பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நல்ஜுண்டு பிள்ளாய் எழுந்திராய் பேய்மூலை நல்ஜுண்டு கள்ள சகடம் கள்ளக்கழிய காலோச்சி கள்ள சகடம் கள்ளக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வீத்தினை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வீத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியன்ன வேரரவம் மெல்ல எழுந்து ஹரியன்ன வேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் புள்ளும் சிலம்பின கான். இதன் சுருக்க அர்த்தத்தை இப்பொழுது பார்க்கலாம். பறவைகளும் இறைதேடுகைக்காக எழுந்து ஆரவாரங்கள் செய்கின்றன. பறவை தலைவனாய பெரிய திருவடியாகிய கருடனுக்கு சுவாமியான சர்வேஸ்வரனுடைய சந்நிதியில் வெண்மை நிறமுடையதும் அனைவரும் அழிய நிற்பதுமான சங்கினுடைய பேரொளியும் செவிப்படுத்துகின்றதில்லையோ, கேட்கவில்லையோ? பகவத் விஷய ரசம் அறியப்படாத பெண்ணே எழுந்திரு. பூதனையின் முலையில் தடவி கிடந்த விஷத்தை அவள் ஆவியோடு நமுது செய்து வஞ்சனை பொருந்திய அசுரவிஷ்டமான சகடமானது கட்டுக்குழையும்படி திருவடியை ஓங்கச் செய்தவனும் திருப்பார்கடலில் திரு அனந்தாழ்வான் மீது திருக்கண் வளர்ந்து அருடின ஜெகத்காரனுமான எம்பெருமானை ரிஷிகளும் யோக பயிற்சியில் ஏற்பட்டிருப்பவர்களும் தமது ஹிருதயத்தில் அமர்த்தி கொண்டு ஹிருதயஸ்தானமான எம்பெருமான் அசையாதபடி சாவதானமாக மெல்ல எழுந்து ஹரிர் ஹரிஹி
ஹரிர் ஹரிகி என்று இசைக்கும் பேரொளியானது எமது நெஞ்சில் புகுந்து குளிர்ந்தது. ஆகையால் எழுந்து வருவாயாக எம்பெருமானை சேவிப்பதற்கு என்று சாதிக்கிறார். நாம் முன்னமே பார்த்தோம், ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ணவ நிகேதனக நாகபரியங்கு முஸ்ரிஜ்ய யாகதோ மதுராம்புரிம் என்னும் புராண ஸ்தோத்திரத்தில் கூறியிருக்கிறது போல, முதலில் நாராயணனே நமக்கே பரதிருவான் என்று பரத்வத்தையும், ஸ்ரீரார்ணவ நிகேதனகா என்று வருவதை பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடி பாடி என்னும், பின் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்னும் அவர் மதுரைக்கு வந்தடைந்ததையும் ஆண்டாள் அதே கிரமத்தில் மொழிந்திருக்கிறார். பொதுவாக பகவானை நாம் ஆசிரயிக்க செல்லும் பொழுது பாகவதோத்தமர்களை முன்னிட்டு கொண்டு போவதுதான் நமது வழக்கம். ஒருவருக்கு பக்தி மனசில் தோன்றிய உடனேயே எம்பெருமான் திருவடியை சென்று பற்ற நினைப்பது ஒரு சிறிய ஏணி வைத்து கொண்டு வைகுந்தத்திலேக்கு செல்வதற்கு முயற்சிப்பதாகும். அப்படி இருக்கும் பொழுது நமது அருகிலேயே உள்ள பாகவதோத்தமர்கள், ஆச்சாரியன் சிஷ்யர் குழாம்கள் இவர்களுடன் கூடி பழகி எம்பெருமானை பாடி பகவத் விஷயங்களை தெரிந்து கொண்டு எம்பெருமானை சென்று பிரார்த்திப்பதுதான் நமது முறை. இதில் என்னவென்றால், பாகவதோத்தமர்கள், ஆச்சாரியன் இவர்களெல்லாம் நம்முடன் இருப்பவர்கள், ஆனால் பக்தியால் இறைவனடுத்து இருப்பவர்கள். இவர்கள் குழந்தைத்தனமாய் இருக்கும் நம்மளையும் அதிக உயரத்தில் நமக்கு எட்டாத நிலையில் இருக்கும் எம்பெருமானையும் இணைக்கும் பாலமாவார். இந்த முறைப்படியே எம்பெருமானை சென்னடைய சரியாய முறை. நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுதும் முதலில், பொதுவாக ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கொண்டால், முதலில் கருடன், ஆழ்வார், ஆச்சாரியார் இவர்களை சேவித்து கொண்டு, உள்ளே சென்று ஹனுமாரை சேவித்து கொண்டு, விஸ்வக்சேனரை சேவித்து கொண்டு, தாயார் தனிக்கோவில் நாச்சியாராக இருப்பதால் அங்கே போய் தாயாரையும் சேவித்து கொண்டு, எம்பெருமானுக்கு இடப்பக்கம் இருக்கும் ஆண்டாளையும் சேவித்து கொண்டு எம்பெருமான் அடுத்து சென்று பிரார்த்திப்பதுதான் நமது வழக்கம். இதையே நம்மாழ்வார் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று உரைக்கிறார். நாம் எம்பெருமானை அடைவதற்கு பாகவதோத்தமர்களோடு கூடி விஸ்வக்சேனன், ஆழ்வார், ஆச்சாரியர்கள், ஆண்டாள், கருடன், பெருமாள், பக்தர்கள் வழிக்கு வந்தால் நித்தியசூரிகள், அதற்கு தலைவராய் வணங்கும் தாயார், அதற்கும் தலைவனாய் வணங்கும் எம்பெருமானை இந்த வழியிலேயே சென்று தொழ வேண்டும். இந்த கிரமத்தை பின்பற்றி ஆண்டாள் 6 to 15 வரை 10 பாசுரத்தில் 10 பெண்களை எழுப்பி இவர்களை வேதம் வல்லார்களாய் ஆசிரித்தார். நமது சம்பிரதாயத்தில் எம்பெருமான் ஒருவனே புருஷோத்தமன். மானிட ஆண் பெண்கள் எல்லோரும் பெண்ணிற்கு துல்லியமே. அதனால் பக்தி மிகுந்த சிறுமிகளை பாகவதோத்தமர்களாக கணக்காக்கலாம். இப்பொழுது பாவம் இடைப்பெண், ஆய்ச்சியர் குலம், ஆயர்பாடி, அங்கே இந்த சிறுமிகளுக்கு கண்ணனை தவிர யாரும் தெரியாது. அங்கே பாகவதோத்தமர்களை சென்று அழைப்பதற்கு இவர்களால் முடியாது. அதனால் 10 பாகவதோத்தமர்களாய் 10 சிறுமியை அழைத்து கொண்டு எம்பெருமானை பிரார்த்திக்க முயல்கிறார். இதையே தனக்கு சமமான வேற 10 ஆழ்வார்களை எழுப்புவதாக கூறுவதும் உண்டு. இது பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதாக அமைகிறது. பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கும் ஆண்டாள் ஒருவரே, வேற யாரும் பாடியது கிடையாது. எம்பெருமானை முறையாக ஆசிரியித்தாலே நமக்கு புருஷார்த்தம் கிடைக்கும். அதன்படி ஆண்டாள் 6 முதல் 15 பாசுரம் வரை 10 பாகவதோத்தமர்களாய பெண் குழந்தைகளை எப்படி அவர் பக்தி பரவசமாக இருக்கிறார்கள். ஆயர்பாடியில் உள்ளவர்க்கு கண்ணபிரான் மீது மிகவும் பக்தி உண்டு. அவர் வயதில் சிறியவரானாலும் பக்தியில் சளைத்தவர்கள் அல்ல. அதனால் அவர்களை பாகவதோத்தமராக எடுக்கலாம். 6 முதல் 15 வரை 10 சிறுமிகளை எழுப்பி
16வது பாசுரத்திலே நந்தகோபாலன் அரண்மனை மாளிகை வாயில் காவலனிடத்து ஆசிரித்து அவனிடத்து வேண்டி, 17ஆம் பாசுரத்தில் நந்தகோபன் யசோதை பலராமன் இவர்களை துயிலெழுப்பி, அடுத்த 3 பாசுரத்தில் நப்பின்னையை துயிலெழுப்பி, மேலும் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சிறும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே என்று அழைத்து கிருஷ்ணனை துயிலெழுப்புகிறார். இவர் முறையாக ஆசிரியத்ததால் நோன்பு நல்லவிதம் முடிவடையும். இலங்கையை விட்ட விபீஷணன் கடலை தாண்டி சேதுக்கரைக்கு வந்து தானே சென்று நேரே ராமனை காணாது அங்குள்ள சுக்ரீவனாதிகளோடு நான் சரணடைய வந்திருக்கிறேன், போய் ராமனிடத்து கூறுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து, பின் லக்ஷ்மணனையும் சேவித்து கொண்டு ராமனிடத்து சென்று நான் சரணடைய வந்திருக்கிறேன், என்னை ஏற்றருள வேணும் என்று பிரார்த்திக்கிறான். அப்படி கூறியதனால் இலங்கை ராஜ்யம் கிடைக்க பெற்று கடைத்தேறினான். நாம் அதுபோல எப்பொழுதும் முறையோடே எம்பெருமானை சென்று பிரார்த்திக்க வேணும். மேலும் காக்கை கரவா கரைந்துண்ணும் என்பது போல அதற்கு ஏதாவது கிடைத்தால் உடனே அதை கூட்டாளிகளுக்கு அறிவித்து பகிர்ந்து உண்கிறது. காக்கையே பகிர்ந்து உண்ணும் போல், வெறும் ஆகாரத்தை பகிர்ந்து உண்ணும் போல், ஆண்டாள் கிருஷ்ணாமிர்த ரசம் பக்தாமிர்தம் பருகப் போகும்போல் தனியே செல்லாமல் தோழிகளையும் அழைத்து செல்கிறாள். ஆண்டாள் ஒரு சிறுமியின் கிரகத்தின் முன்பு வந்து நின்று கொண்டு தட்டி எழுப்புகிறார். அந்த பெண்ணோ எழுந்திருப்பதாக இல்லை. நாங்கள் வந்துவிட்டோம், பொழுது விடிந்து விட்டது, எழுந்திருப்பாயாக என்று ஆண்டாள் கூற, அவள் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் என்ன என கேட்க, புல்லும் சிலம்பின கான், பறவை இனங்கள் இறை தேடுவதற்காக வெளியில் பறந்து செல்வதற்கு முன்பு உண்டாக்கும் சிலம்பும் சப்தத்தை கேட்கவில்லையா, அப்பொழுது விடிந்து விட்டது என்றுதானே அர்த்தம் என்று ஆண்டாள் கூற, அவள் கிழக்கே ஒன்றும் விடியவில்லை, உங்களுக்கு கிருஷ்ண ரசானுபாவம் அதிகம், அதனால் முகத்தில் காந்தி வந்து அந்த காந்தி கிழக்கிலிருந்து வெளுப்பது போல் தோன்றியதாக இருக்கும் என்று இழுத்து போர்த்து கொண்டு தூங்குகிறாள். அவளுக்கு வேறொரு காரணம் உண்டோ என்று அவள் வினவ, புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அவருடைய புல் கருடன் புல்லரையன் எம்பெருமான், எம்பெருமான் கோவிலில் விஸ்வரூபம் சேவிப்பதற்காக பக்தர்கள் சென்று எழுப்பும் ஒலி கேட்கவில்லையா, அங்கே அதன் விஸ்வரூபம் நடப்பதற்கு அடையாளமாக சங்கநாதம் முழங்குவது கேட்கவில்லையா, விடிந்து விட்டது எழுந்திரு என்கிறாள். அப்படியும் கேட்கவில்லை. ஆசையாக கூறுகிறாள், பிள்ளாய் எழுந்திராய், சிறு பிள்ளையே, சிறு பிள்ளைத்தனமாக படுத்திருக்கும் பெண்ணே எழுந்திருப்பாயாக என்று எழுப்புகிறார். அப்படியும் எழுந்திருக்காத போது, சரி இந்த பெண்ணை பயமுறுத்தி தான் எழுப்ப வேண்டும் என்று நினைத்து, பேய் முலை நஞ்சுண்டு, கண்ணனை விஷம் தடவிய முலையோடு பூதகி வந்து உபத்திரவிக்கப் போகிறாள், எழுந்திரு என்று கூற, அது எப்பொழுதோ நடந்த கதையாகும், அது எனக்கு தெரியும், வேற ஏதாவது இருந்தால் கூறு என்று கூற, கள்ள சகடம் கள்ளக்கழிய காலோச்சி, சகடாசுரன் கிருஷ்ணனை உபதிரவிற்காக வந்து கொண்டிருக்கிறான், எழுந்திரு போய் காப்பாற்றலாம் என்று கூற, இதுவும் முன்பே நடந்த ஒரு சங்கதி ஆகும், இதெல்லாம் கொண்டு என்னை ஏமாற்ற முடியாது, வேற காரணம் கூறு என்று கூற, வெள்ள தரவில் துயில் அமர்ந்த வித்தினை, வெள்ள தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம். அங்கே பார்க்கடலிலே வெள்ளை நாகத்தில் துயிலமர்ந்த எம்பெருமான் துயிலமர்ந்த வித்தினை, இந்த உலகம் உண்டாவதற்கு காரணமாக இருந்த எம்பெருமானை
உள்ளத்திலே வைத்து முனிவர்களும் யோகங்கள் செய்யும் யோகிகளும் எம்பெருமான் ஹிருதயத்தில் இருப்பதால் அவர் அசங்கக்கூடாது என்பதற்காக மெதுவாக எழுந்து ஸ்ரீஹரி 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 என்று உரைப்பும் சப்தம் கேட்கிவிட்டது. நமது மனது குளிர்ந்து விட்டது. நாமும் சென்று அந்த ஸ்ரீஹரியை சேவிக்கலாம், எழுந்து வருவாயாக என்று எழுப்பிக்கொண்டு புறப்படுகிறார். ஆகையாலே முதல் பாசுரத்தால் ஆண்டாள் சிறுமியர்களை நோன்பு நோற்போம் என அழைக்கிறார். நாராயணனே நமக்கே பரதிருவான் என்று நாராயணனின் பரத்வத்தை கூறுகிறார். இரண்டாவது பாசுரத்தாலே நோன்பின் சமயத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை தரம் பிரித்து உரைக்கிறார். பார்க்கடலில் பையத்துயின்ன பரமனடிபாடி என்று வியூகத்தை சிறப்பிக்கிறார். மூணாவது பாசுரத்தாலே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று வாமனாவதாரத்தை போற்றி அவர்களுக்கு அனுமதி அளித்த பெரியோர்களை வாழ்த்தி நாடு சுபிட்சமடையட்டும் என்று வாழ்த்துகிறார். நாலாவது பாசுரத்தாலே அவருக்கு கைங்கரியம் செய்ய வந்து நின்ற வருண பகவானை இன்னின்ன மாதிரி மழை பொழிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அஞ்சாவது பாசுரத்தாலே மதுரை வந்தடைந்த ஸ்ரீகிருஷ்ணனை புகழ்ந்து பாடி முகவுரையை முடித்து கொண்டு இனி பக்தர் குழாத்தோட எம்பெருமானை சொன்ன சரணடைவதற்காக 10 தோழியர்களை எழுப்பி செல்வதில் இன்று முதல் பாசுரமாக அமைந்தது. நாளை கீசன்றங்கும் ஆனைச்சாத்தன் என்ற 7ஆம் பாசுரத்தையும் அந்தரத்தமர்கள் கூட்டங்களவையோ என்ற தொண்டரடிப்புடியாழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சியின் பாசுரத்தையும் பார்க்கலாம். ஒருமுறை கூடி இன்றைய பாசுரத்தை ஆவர்த்தித்து முடிக்கலாம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரேன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவங்கேட்டிலையோ புல்லா எழுந்திராய் பேமலி நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோர் எம்பாவாய். ஹரி ஓம் ஸ்ரீமத் கோதாயை நமஹ.